நிகழ்ச்சியின் வாயிலாக சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி. இன்றைய விவாத அரங்கம் நிகழ்ச்சியில் தூர்தர்ஷனில் RSS தலைவர் மோகன் பகவத் அவர்களுடைய பேச்சை நேரலையாக வெளியிட்டது, அவருடைய உரையை அவ்வாறு வெளியிட்டது மிகப்பெரிய ஒரு கண்டனத்துக்கு உருவாயிருக்கிறது. இடதுசாரிகளும் காங்கிரசும் கண்டனத்தை தெரிவித்திருக்கின்றனர். இன்றைய செய்தித்தாள்களில் திராவிட முன்னேற்ற கழகம் மற்றும் இஸ்லாமிய அமைப்புகளும் தூர்தர்ஷன் அலுவலகத்திற்கு முன்னே ஆர்ப்பாட்டத்தையும் நடத்தியிருக்கின்றனர். இவ்வாறு ஒரு அமைப்பினுடைய தலைவருடைய பேச்சை நேரலையாக ஒளிபரப்ப வேண்டிய அவசியம் என்ன? மத்திய அரசு தனது கட்டுப்பாட்டில் ஊடகங்களை வைத்திருக்கிறதா, அரசு நிறுவனங்களை வைத்திருக்கிறதா, ஒரு பொது ஊடகத்தில் இவ்வாறு வெளியிடலாமா என்பது குறித்த ஒரு சர்ச்சைகள் எழுப்பப்பட்டிருக்கிறது. ஆனால் இது ஒரு சாதாரண ஒரு செய்தியை வெளியிடுகின்ற ஊடகம் போலதான் இந்த செய்தியை வெளியிட்டோம், இதில் எந்த தவறும் இல்லை என்கின்ற கருத்தும் அதற்கு முன்வைக்கப்படுகிறது. இந்த விவாதம் குறித்துதான், இந்த பிரச்சனை குறித்துதான், இந்த பிரச்சனையை எவ்வாறு பார்க்க வேண்டும் என்பது குறித்துதான் நமது கருத்தாளர்கள் இன்று விரிவாக பேச இருக்கிறார்கள். இந்த விவாதத்தில் கலந்து கொண்டு கருத்துக்களை பதிவு செய்வதற்காக திராவிடர் விடுதலை கழகத்தினுடைய தலைவர் விடுதலை ராஜேந்திரன் அவர்கள் நமது அரங்கிற்கு வந்திருக்கிறார்கள். தேசிய ஜனநாயக மக்கள் கட்சியினுடைய தலைவர் ஷெரீப் அவர்கள் நமது அரங்கிற்கு வந்திருக்கிறார்கள். சமூக ஆர்வலர் ராம சுப்பிரமணியன் அவர்கள் நமது அரங்கிற்கு வந்திருக்கிறார்கள். பாரதிய வழக்கறிஞர் சங்கத்தினுடைய பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் ராமூர்த்தி அவர்கள் நமது அரங்கிற்கு வந்திருக்கிறார்கள். இவர்களுடன் இணைந்துதான் இன்றைய விவாத அரங்கம் பயணிக்க இருக்கிறது. உங்களிடமிருந்தே இந்த விஷயத்தை ஆரம்பிக்கிறேன். அது ஒரு செய்தி தரக்கூடிய ஒரு நிறுவனம். இதுல அவங்க விஜயதசமி முன்னிட்டு அவங்க RSS நிறுவனம் தொடங்கினதனுடைய விழாவை அவங்க கொண்டாடினாங்க. நாங்க ஒரு செய்தியா இதுல வெளியிட்டு இருக்கோம், இதை எதுக்கு நீங்க ஒரு பிரச்சனைக்குரியதாகவும் சர்ச்சைக்குரியதாகவும் சொல்லியிருக்காங்க? அவருடைய கருத்தை சொன்னதா தானே சொன்னோம், நாங்க ஒன்றும் தூர்தர்ஷனோட சொந்த கருத்துன்னு சொல்லலையே அப்படிங்கிற வாதங்கள் வைக்கப்படுது. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அதாவது ஏற்கனவே பிரச்சார் பாரதிங்கிற அமைப்பு தொடங்கையில் தூர்தர்ஷன் அரசினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது. ஆல் இந்தியா ரேடியோவும் தொலைக்காட்சி நிறுவனமும் அரசினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது. ஒரு பொதுவான அமைப்பாக, ஒரு அரசு சார்பற்ற அமைப்பாக இதை கொண்டு போகணும். அதான் பிரச்சார் பாரதியோட நோக்கம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. காங்கிரஸ் இருந்த வரையும் காங்கிரஸ் அரசினுடைய பிரச்சார திட்டங்களை வெகு வேகமாக, அதிகபட்சமாக தூர்தர்ஷன் ஒளிபரப்பியது. ஆனால் காங்கிரஸ் காலத்தில் கூட ஒவ்வொரு அரசியல் கட்சிக்குமான ஒரு குறிப்பிட்ட நேரம், தூர்தர்ஷனை பொறுத்தவரை அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளுக்கான ஒரு குறிப்பிட்ட நேரத்தை வைத்து ஒளிபரப்பியது. ஆனால் இப்பொழுது நிலைமை என்னவென்றால், அவர் மோகன் பகவத்தினுடைய உரை என்பதை தாண்டி அந்த RSSனுடைய சாகா முழுவதையும் தூர்தர்ஷன் ஒளிபரப்பியது. அதாவது திட்டமிட்ட ஒரு மத வன்முறையை தூண்டுகிற அமைப்பாக பலரால் கருதப்படுகிற, அல்லது சரியா தவறா என்பதை தாண்டி அப்படி ஒரு சூழலை உருவாக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த நாட்டிலே மத வன்மையை தூண்டுகிறது என்று பெரும்பான்மையான எதிர்க்கட்சியாலே குற்றம் சாட்டப்படுகிற ஒரு அமைப்புக்கு ஒரு அதிகபட்ச நேரத்தை ஒதுக்கி அது ஏதோ RSSனுடைய பிரச்சார சாதனத்தை போல ஒரு நிலைமையை அன்றைக்கு உருவாக்கி இருக்கிறது. இப்போ இதை தாண்டி RSS பிஜேபி ஆட்சிக்கு வந்ததுக்கு பின்னாடி RSSனுடைய சாகாக்கள் எல்லா இடங்களிலேயும் அனுமதிக்கப்படுகிறது. அந்த இராணுவ வீரர்களைப் போல உடை அணிந்து கொண்டு, அவர்கள் அந்த கையிலே குச்சியை வைத்து கொண்டு அந்த சாகா என்று சொல்லக்கூடிய அந்த பேரணி, இராணுவ வீரர்கள் எப்படி பேரணி நடத்துவார்களோ அது போன்ற ஒரு பேரணி அனுமதிக்கப்படுகிறது. அதேபோல் ஒரு பேரணி தமிழ்நாட்டில், கேரளாவில், ஆந்திராவில், தென் மாநிலங்களில் SDBI, பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா போன்ற இஸ்லாமிய அமைப்புகள் சுதந்திர தினத்தன்று நடத்துவதற்கு கூட அனுமதிப்பதில்லை எந்த அரசுகளும். ஆக பேரணியே அனுமதிப்பதில்லை, அனுமதிப்பதில்லை. கேட்டால் இது தடை செய்யப்படுகிறது, நீங்கள் சீருடை அணிந்து கொண்டு மார்ச் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி அனுமதி. தமிழ்நாட்டிலே அனுமதி இல்லை. திராவிட இயக்கம் ஆளுகிற தமிழ்நாட்டிலே கூட அதை அனுமதிப்பதில்லை. ராமநாதபுரத்தில் அனுமதி மறுக்கப்பட்டு தடுத்து மிகப்பெரிய அணியக்கூடாது அப்படின்னு சொல்லி கலவரம் ஏற்பட்டது. தடுத்து காவல்துறை கைது செய்தது, தடியடி நடத்தியது காவல்துறை. பல இடங்களில் இதுபோல் மேட்டுப்பாளையத்தில் தடுத்து நிறுத்தப்படுகிறது. ஆனால் இதையே ஒரு அரசினுடைய செய்தி நிறுவனமே இதை முழுமையாக ஒளிபரப்புகிறது என்று சொன்னால் எங்களுக்கு அரசின் மீது ஒரு சந்தேகம் வருகிறது. இது நிச்சயமாக மதச்சார்பற்ற அரசாக இல்லை என்கிற நிலையை இது உருவாக்கி இருக்கிறது என்று எங்களுக்கு சந்தேகம் வருகிறது. நிச்சயமா
அவர் சொன்ன விஷயத்துல இருந்து, அதாவது வந்து ஒரு செய்தியை அவங்க வெளியிட்டிருந்தா பரவாயில்ல, லைவா காமிச்சிருக்கிறாங்க. அதுவும் ஆர்எஸ்எஸ்னுடைய கொள்கைகள்ங்கிறது மதச்சார்பற்றது அப்படிங்கிற இந்த இந்தியன் கான்ஸ்டியூஷனுக்கு அகேன்ஸ்ட்னு பலரும் குற்றச்சாட்டிக்கிட்டு இருக்க சூழ்நிலையில அவங்களுடைய சீருடையோடு அவங்களுடைய சாகா வகுப்பு அவங்க பிரச்சாரங்களை அப்படியே ஒளிபரப்புனது இந்த நாட்டில் வந்து நாங்க எல்லாருக்குமான அரசா இது மதச்சார்பற்ற அரசாங்கிற ஒரு அச்சத்தை ஏற்படுத்துது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது அப்படிங்க பாக்குறேன். அது ஒரு இதுவே இல்லாத ஒரு குற்றச்சாட்டு. இவர் கூட பேசும்பொழுது நான் சொல்லன்னு சொல்ல பரவலாக பேசப்படுகிறது அப்படின்னு தான் சொன்னார் அவர். அது எப்படி எது மதச்சார்பற்ற அப்படின்னா ஆர்எஸ்எஸ் வந்து மதத்தையோ ஒன்றுமே பேசுகிறார். அது இட் இஸ் அது இந்திரா காந்தி ரஷ்யாவுக்கு போன போது எது ஒரு மிகப்பெரிய சோஷியல் சர்வீஸ் செய்யக்கூடிய ஒரு அமைப்புங்கிறத பற்றி ஒரு டிஸ்கஷன் நடந்தது. அப்போ எல்லாரும் ஏதோ அது இதெல்லாம் சொன்னாங்க. அவங்க நோ என்னத்தை பேசுகிறீங்க நீங்கள், உண்மையான சோஷியல் சர்வீஸ் சமூக சேவை செய்கிற ஒரு ஆர்கனைசேஷன் எங்கள் நாட்டில் இருக்குது, அதுக்கு பேர் ராஷ்ட்ரிய சுயம் சேவை சங்கம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அவங்களாலேயே காங்கிரஸாலேயே இந்திரா காந்தி போன்றவர்களாலேயே நேரு அவர்கள் தடை செஞ்சிருக்காரு இல்லைங்களா ஆர்எஸ்எஸ், நேரு பட்டேல் அவர்களே தடை செஞ்சிருக்காங்கல்ல. நேருவே 1963 சைனா அக்ரஷன் பொழுது இவங்க செய்த நல்ல காரியங்களை வந்து அங்கீகரித்து அந்த ரிப்பப்ளிக் டே அன்னைக்கு நீங்கள் வந்து இந்த இப்போ சொன்னார் சீருடை இதை அணிஞ்சுன்னு எல்லாரும் வருகின்றார்களே, இராணுவ வீரர்கள்லாம் வருகின்றார்களே, அது போல நீங்கள் தயவுசெய்து வாங்கன்னு ஒரு இன்விடேஷன் கொடுத்தாரு. இவங்களும் போய் கலந்து கொண்டார்கள். ஸோ இவங்களுக்கு என்ன தனியாக இப்போ புதுசாக இன்னும் போடவும் இல்லை, அந்த ட்ரெஸ்ஸை இன்றைக்கி தான் போடுறதாகவும் அது வந்து வந்ததுனால ஒரு பெரிய மோசமான நிலைமை வந்துடுத்து அப்படிங்கிறதெல்லாம் அபத்தமான பேச்சுது ஒன்று. ரெண்டாவதாக இது வந்து இதை விட ஒரு அற்புதமான ஒரு ஆர்கனைசேஷன், சோஷியல் சர்வீஸ் ஆர்கனைசேஷன் பார்க்கவே முடியாது. இது எப்படி சொல்கிறேன்னா இது வந்து எந்த விதத்துலேயும் இது வந்து இட் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் தாமஸ் என்பவர் அவர் சர்டிஃபை பண்ணுற இதெல்லாம் பார்த்துட்டு இவங்கள மாதிரி ஒரு அற்புதமான ஒரு டிசிப்ளின்ட் ஆர்கனைசேஷன் நான் பார்த்ததே இல்லை. அவர் வந்து ஹிந்து கிடையாது. அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் பிறப்பால் ஒரு கிறிஸ்டியன், வளர்ப்பால் ஒரு கிறிஸ்துவன், தினந்தோறும் நான் சர்ச்சுக்கு போகிறவன், எனக்கு அந்த மதத்தின் மீது ரொம்ப ஆழ்ந்த நம்பிக்கை உடையவன். ஆனால் அவங்களெல்லாம் அவங்களோட நடவடிக்கைகள்லாம் பார்க்கும்பொழுது எனக்கு அவ்வளோ பெருமையாக இருக்கிறது. நிறைய விஷயங்களை நான் கற்றுக்கொண்டேன். அவங்கள பற்றி இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்கள் இருக்காங்க. இன்னைக்கு பேப்பர் பாருங்க, இன்னைக்கு இஸ்லாமியர்கள் எவ்வளோ பேர் இருக்காங்க. தவறி போன இஸ்லாமியர்களை மீண்டும் நம்முடைய இது நாட்டினுடைய வழியில் கொண்டு வருவதற்காக நாங்கள் முயற்சி செய்யணும். ஆர்எஸ்எஸ்ல இஸ்லாமியர்கள் இருப்பவர்கள் அவர்கள் வந்து இப்போ ஒரு முயற்சியை மேற்கொண்டிருக்கின்றார்கள் என்ற செய்தி இன்றைக்கு வந்திருக்கிறது. ஆகவே ஒரு சமூக அமைப்பு நீங்கள் எங்கெல்லாம் பிரச்சனை வருகின்றது அப்படின்னா அது இயற்கை பேரழிவு அப்படின்னு பார்த்தா நான் கண்கூட பார்த்தேன். அது 1977 ஆந்திராவில் மிகப்பெரிய புயல் ஏற்பட்ட பொழுது நான் அந்த இடத்துல இருக்க வேண்டிய நிலைமை இருந்தது. அப்போ ஆர்எஸ்எஸ்காரங்க செஞ்ச சேவையை பார்த்துட்டு மக்களை இது போன்ற ஒரு அற்புதமான சேவை செய்வ ஒரு ஆர்கனைசேஷன் உண்டான செத்து போனது யாருமே தொடலை. அப்படியே நாற்றம் பிடிச்சி அப்படி இருக்கிறது அதெல்லாம் அடக்கம் செஞ்சவங்க ஆர்எஸ்எஸ்காரங்க. அப்போ வந்து அவன் ஜாதி மதம் அதெல்லாம் ஒன்றும் பண்ணதில்லை. எத்தனையோ பேர் நான் பல ஹாஸ்பிட்டல்ஸ் போயிருக்கேன். அங்கெல்லாம் போகும்பொழுது உங்களுக்கு ரத்தம் வேணுமா அப்படின்னா அந்த டாக்டர்ஸும் சொல்லுவாங்க, மற்ற விஷயம் தெரிஞ்சவங்க சொன்னாங்க, சரி நீங்கள் ஆர்எஸ்எஸ் ஆஃபீஸ் டெலிஃபோன் பண்ணுங்க சார், உங்களுக்கு உடனே ரத்தம் வருமா. அப்போ வந்து ஹிந்துவா முஸ்லீமா அவங்கள பார்க்குறதே கிடையாது. ஆகவே ஒரு அற்புதமான ஆர்கனைசேஷனை கொச்சைப்படுத்தி பேசுறதுங்கிறது இப்போ இது இவங்க இப்படி சாகா வகுப்பை வெளிப்படையாக காமிச்ச மாதிரி நாளைக்கு மௌலானாக்களோ அவங்களோட பத்துவாக்களை அறிவிக்கிறாங்க. இஸ்லாமியர்கள் வந்து இவங்கெல்லாம் இஸ்லாத்துக்கு எதிரானவங்க, இவங்க ஷரீத் சட்டத்துக்கு எதிரானவங்க சொல்லி வெளிப்படையா ஒரு பொதுமக்கள் மத்தியில் தண்டனை அறிவிக்கிறத பத்தி பேச முடியுமா? ரெண்டு விஷயம் நீங்க சொன்னதுல முதல்ல நான் முன்னாடி சொல்லிட்டேன். 1963 ரிப்பப்ளிக் டே அன்னைக்கு அந்த பேரேட்ல இந்த சீருடைய நீங்க செஞ்ச சாதனைகள், நீங்கள் இந்த நாட்டுக்கு செய்த ஒரு மிகப்பெரிய சர்வீஸ் யாரும் அந்த மாதிரி பண்ணதில்லை. அதனால தயவு செய்து யார் செஞ்சது, நீங்க நேரு வந்து தடை செஞ்சார்லாம் சொன்னீங்களே, அதே நேரு அவர் தான் தடை பண்ணினவர், அவரை இன்வைட் பண்ணார் ஒன்று. அப்புறம் 1965 இந்த இந்தியா பாகிஸ்தான் பிரச்சனை 65 வந்தபோது லால் பகதூர் சாஸ்திரி இந்த டெல்லியில் ப்ராப்ளம் லா அண்ட் ஆர்டர் ப்ராப்ளம்லாம் இருக்கு, அதெல்லாம் சரி பண்ணுறதுக்கும் டிராஃபிக் ரெகுலேஷன்லாம் பண்ணுறதுக்கு யார் பார்த்தாங்கன்னா நீங்கள் ஆர்எஸ்எஸ்காரனை கூப்பிட்டு அவன் தான் பெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு அவங்களை கூப்பிட்டு அவங்களுக்கு அந்த பொறுப்பை கொடுத்தார். ஸோ அதை திறம்பட செய்துட்டார்கள். ஆகவே அது மாதிரி நான் இப்போ
மறுபடியும் அந்த பாகிஸ்தான் அந்த இது பங்களாதேஷ் பிரிஞ்ச சமயம், அந்த சமயத்தில் அப்போ இராணுவ ஜெனரலாக இருந்தவர் சொன்னார், அடேப்பா இவர்கள் நமக்கு செஞ்ச உதவிகளை மறக்கவே முடியாது, சல்யூட் ஆர்எஸ்எஸ் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கார். இப்படி பல விதத்தில் பார்க்கும்போது ஆர்எஸ்எஸ் வந்து ஏதோ ஒரு சில பேரால் அது இன்னும் ஒரு மதம்னு பேசிட்டு இருக்காங்க. இதையெல்லாம் தாண்டி அவங்க இட் இஸ் அன் எக்ஸலண்ட் சோஷியல் ஆர்கனைசேஷன். ஒன்றுமே நான் என்னுடைய இப்போ பர்சனல் மேட்டர் ஒன்று சொல்லுகின்றேன். எனக்கு ஒரு வருஷத்துக்கு முன்பாக உடல் சரியில்லை. அப்போ அப்போலோ ஹாஸ்பிட்டலில் இருக்கும்பொழுது இட் வாஸ் வெரி மேஜர் ஆப்ரேஷன். அந்த ஆப்ரேஷன் போது இவ்வளவு ரத்தம் வேணும் அப்படின்னு கேட்ட உடனே என்னுடைய சிஸ்டர் வந்து ஆர்எஸ்எஸ் ஆஃபீஸ் டெலிஃபோன் பண்ணாங்க. அங்கே ஒரு 50 பேர் வந்து நிற்கிறாங்க. அவங்க யாரையும் நான் பார்க்கல. அப்படி பார்த்தீங்கன்னா அன்றைக்கி நம்ம இவர் எம்ஜிஆர் அவர்கள் சொன்னாங்களே ரத்தத்தின் ரத்தம்னு, அப்போ நானும் அந்த ரத்தத்தின் ரத்தமாக அவர் இந்த ஆர்எஸ்எஸ் இல்லைன்னா நான் இன்னைக்கு இவரோட இருக்க மாட்டேன். ஆனால் யார் கொடுத்தாங்கன்னு எனக்கு தெரியாது, அவங்க மூஞ்சி தெரியாது எனக்கு, யாரோ அவங்க வந்து கொடுத்துட்டு போயிட்டாங்க. ஸோ எதுக்காக நான் சொல்லுகின்றேன் என்றால் இப்படி எங்கெங்கெல்லாம் பிரச்சனை, அதே மாதிரி நம்ம இதுல 2004 நடந்த ப்ராப்ளம் இருக்கு பாருங்க, சுனாமி. அப்ப என்ன எக்ஸலன்ட் சர்வீஸ் பண்ணிருக்காங்க. இது வைக்க வேண்டியது வந்து இடதுசாரிகள், உங்களை போன்ற பெரியாரியவாதிகள், ஆர்எஸ்எஸ்னா ஒரு மதவாத அமைப்பு, சிறுபான்மையினருக்கு ஆபத்து, செக்குலரிஸ்டுக்கு ஆபத்துன்னு தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. ஆனா வந்து சுதந்திரத்துக்கு பிறகுல இருந்து பல்வேறு விஷயங்கள், சுதந்திரத்துக்கு முன்னாடி கூட இன்னும் சொல்ல போனால் இன்னைக்கு நம்மள்ட்ட காஷ்மீர் இருக்குன்னு சொன்னா அதற்கு காரணமே, அடிப்படை காரணமே ஆர்எஸ்எஸ் தான். சமூக சேவை அமைப்பு அதனுடைய செயல்பாடு ஒரு தூர்தர்ஷன்ல காமிச்சது வந்து ஒன்றும் தவறு கிடையாது, அது ஒரு ஒழுக்கமான அமைப்பு தான், அதை அவங்க காமிச்சிருக்கிறாங்க, இதுல என்ன தப்பு இருக்குன்னு கேட்கிறாரு. இப்போ வந்து நம்ம விவாதத்துக்கு எடுத்துக்கிற விஷயம் வந்து அரசு ஊடகம் ஒன்றில் ஒரு தனிப்பட்ட அமைப்பினுடைய நிகழ்வுகளை நேரடியாக ஒளிபரப்பு செய்தது சரியா அப்படிங்கிறதா நம்ம இன்னைக்கு எடுத்திருக்கிற ஒரு தலைப்பு. ஆர்எஸ்எஸ் அப்படிங்கிற ஒரு அமைப்பை பற்றி அவருக்கு ஒரு நல்ல கருத்து இருக்கலாம், ஒப்பீனியன் இருக்கலாம், அது அவருடைய கருத்து. அதற்கு மாறுபட்ட கருத்து உள்ளவங்களும் நிறையா இருக்கிறாங்க. அவர் ஒரு நீதிபதியை சொன்னால் நான் ஒரு நீதிபதியை சொல்லுவேன். அவர் நேரு தடை பண்ணார் அப்படின்னு சொன்னீங்கன்னா அப்புறம் அதே வந்து லால் பகதூர் சாஸ்திரி அதே குடியரசு அணிவகுப்பில் ஆர்எஸ்எஸை கொண்டு வந்தப்போ என்னை கேட்காம ஏன் கொண்டு வந்தீங்கன்னு சொல்லி அதே லால் பகதூர் சாஸ்திரிக்கு நோட்டீஸ் அனுப்பிச்சு விளக்கம் கேட்டவர் நேரு. அது நேருவுடைய நாலேஜ் இல்லாமல் லால் பகதூர் சாஸ்திரி அவர் ஒரு ஆர்எஸ்எஸ் சிந்தனையாளருங்கிற காரணத்தினால அதில் கொண்டு வந்த காரணத்தினால நேரு அதை கண்டித்து விளக்கம் கேட்டிருக்கிறார். நேரு நிறைய விஷயங்களில் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காரு. இந்திரா காந்தி பாராட்டினார் சொன்னாங்க. அதே இந்திரா காந்தி தான் 76 எமர்ஜென்சியில் ஆர்எஸ்எஸை தடை செய்தாங்க. அதனால் இதை பற்றி ஆதரவு அமைப்பு எதிர்ப்பு அமைப்புங்கிறது அவங்கவுங்களுடைய ஒரு இண்டிவிஜுவல் தனிப்பட்ட பிரச்சனை. எனக்கு ஒரு சொந்த அனுபவம் இருக்குது, ஆர்எஸ்எஸ் நல்ல அமைப்பு, எனக்கு ஒரு சொந்த நல்ல என்னை பொறுத்தவரை அது ஒரு சோஷியல் ஆர்கனைசேஷன், அது உங்களுடைய வியூவாக இருக்கலாம். நான் கேட்குறது என்னென்னா, ஒரு தொலைக்காட்சி, அரசு தொலைக்காட்சி, அந்த தொலைக்காட்சி வந்து ஒரு நேரடியான ஒளிபரப்பு செய்யுதுன்னு சொன்னால் அது ஒரு குடியரசு தினத்தை செய்கிறாங்க, இண்டிபெண்டன்ஸ் டேவை செய்கிறாங்க, குடியரசுத் தலைவர் உரையை செய்கிறாங்க, பிரைம் மினிஸ்டருடைய உரையை செய்கிறாங்க, நாட்டுக்கு ஒரு பெரிய டிசாஸ்டர் வர்றப்ப நேஷனல் லீடர்ஸ் அப்படிங்கிறவங்கள கூப்பிட்டு பேச வைக்கிறாங்க. மற்றபடி நேரடியான ஒளிபரப்பு அப்படிங்கிறது வந்து எந்த விஷயத்துக்கும் அரசு தொலைக்காட்சி செய்கிறதில்லை. அப்போ ஒரு பிரச்சனைக்குரிய விவாதத்துக்குரிய ஒரு அமைப்பு ஆர்எஸ்எஸ். அது எல்லாருமே நாட்டில் இருக்கிற மக்கள்லாம் ஏற்றுக்கலை. அது 3 முறை தடை செய்யப்பட்டிருக்கு. காந்தி கொலை செய்யப்பட்டப்போ ஒரு தடவை தடை செய்யப்பட்டிருக்கு. 76 எமர்ஜென்சி வந்தப்போ இந்திரா காந்தியாலோட தடை செய்யப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் பாபர் மசூதி இடிக்கப்பட்டதற்கு 3 முறை தடை செய்யப்பட்டிருக்கு. பல விசாரணை ஆணையங்களால் அந்த ஆர்எஸ்எஸ் குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறது. பல்வேறு விமர்சனங்களுக்கு உட்பட்ட ஒரு மதவாத அமைப்பு என்று சொல்லப்படுகிறது. இந்த நாடு வந்து ஒரு பன்முகத்தன்மை உள்ள ஒரு நாடு, எல்லா மதத்தை சார்ந்தவங்களும் இருக்கிறாங்க, செக்குலரிசம். ஆனால் அப்படிப்பட்ட பன்முகத்தன்மை உள்ள ஒரு நாட்டை, இந்த நாட்டினுடைய கலாச்சாரம் இந்துக்களுடைய கலாச்சாரம், இந்த நாட்டினுடைய தேசியம் இந்துக்களுடைய தேசியம், இந்தியர்களுடைய ஊருடைய நேஷனல் ஐடென்டிட்டி அப்படிங்கிறது இந்து ஐடென்டிட்டி தான் என்று ஒரு ஒற்றை கலாச்சாரத்தின் கீழ் இந்த தேசத்தை கொண்டு வர வேண்டும் என்று கொள்கையை பறைசாற்றுகிற ஒரு அமைப்பினுடைய நிகழ்ச்சியை ஒரு அரசு தொலைக்காட்சி நேரடியாக ஒளிபரப்பு செய்வது என்பது அரசு ஏற்றுக்கொண்டிருக்கின்ற மதச்சார்பின்மை கொள்கைக்கு சரியா அப்படிங்கிற ஒரு கேள்வியை தான் நான் எழுப்ப விரும்புகிறேன். அதே நிகழ்ச்சியிலே அவர் பேசுகிறார், ஆர்எஸ்எஸ்னுடைய தலைவர் பேசியிருக்கார். ஃபுல் டெக்ஸ்ட்டு அந்த உரையில் வந்திருக்கு, ஆர்எஸ்எஸ் உரையில். கிட்டத்தட்ட அந்த 1 மணி நேரம் அந்த உரையில் அவர் பேசுகிற என்டையர் உரைகளை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னு சொன்னால், நான் சொன்னேன்
இந்தியாவினுடைய நேஷனல் ஐடென்டிட்டி அப்படிங்கிறது இந்துயிசம் தான். மலைகளுக்கு இடையிலும் இன்னொரு பக்கம் இருக்கிற நம்முடைய மகா சமுத்திரங்களுக்கு இடையிலும் வாழ்கின்ற அத்தனை மக்களுடைய ஒரே பண்பாடு என்பது இந்துத்துவ பண்பாடு தான் என்கிற வார்த்தை அதன் மூலம் சொல்லப்பட்டிருக்கு. இப்போ ஒரு அரசனுடைய தொலைக்காட்சி இப்படி ஒரு மெசேஜை, ஒரு தலைவருடைய மெசேஜை நேரடியாக இந்த நாட்டுக்கு ஒளிபரப்பு சொல்வதன் மூலம் இந்த அரசு இந்த மக்களுடைய நேஷனலுடைய ஐடென்டிட்டிங்கிறது இந்துயிசம் தான் அப்படிங்கிறது மக்களுக்கு சொல்லுதா? இந்துக்களுடைய இந்த ஐடென்டிட்டிங்கிறது இந்துத்துவம் தான் என்பதை இந்த மக்களுக்கு சொல்லுகிறதா அப்படிங்கிற ஒரு கேள்வியை நான் கேட்க வேண்டியது. இன்னொரு விஷயம், தேர்தலில் போட்டியிடும்போது கூட அரசியல் கட்சிகளுக்கு போட்டியிடுவதற்கான பேசுவதற்கான வாய்ப்பை வந்து மீடியா கொடுக்குது, தூர்தர்ஷன் கொடுக்குது. அதில் எல்லா பொலிட்டிக்கல் பார்ட்டியும் அப்போசிஷன்லேருந்து பேச விடுறாங்க. அப்போ அப்போசிஷன் லீடர்ஸ் வந்து அங்கே பேசுகிறப்ப கூட அவங்க என்ன பேச போகிறாங்கிற டெக்ஸ்ட்டை ரேடியோவுக்கும் டிவிக்கும் முன்னாடி அனுப்பணும். அனுப்பிட்டு அதில் வந்து தேசத்திற்கு விரோதமாக இல்லது இந்த அரசு தொலைக்காட்சியில் ஒளிபரப்புவதற்கு தடையாக இருக்கக்கூடிய கருத்துகள், சொற்றொடர்கள் இருந்தால் அதையெல்லாம் அவர்கள் மாற்றி அதற்கு பிறகுதான் எதிர்க்கட்சி தலைவர்களாக இருக்கிறவங்க, பொலிட்டிக்கல் ரெகக்னைஸ்டு பொலிட்டிக்கல் பார்ட்டி, அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளுக்கே ஒரு அரசு தொலைக்காட்சியில் ஒரு அரசு வானொலியில் பேச வேண்டும் என்று சொன்னால் உரையை முன்கூட்டியே அனுப்பி அதில் அவர்கள் எது பேசலாம் எது பேசக்கூடாது என்று அனுமதித்ததற்கு பிறகுதான் பேச அனுமதிக்கப்படுகின்ற ஒரு தேசத்தில் ஒரு தொலைக்காட்சியில் நீங்கள் நேரடியாக ஒரு ஒளிபெருக்கை தூக்கிட்டு போய் அவர் என்ன பேச போகிறார் அப்படிங்கிறதே தெரியாம நாளைக்கு வந்து இந்தியாவில் இருக்கிற முஸ்லீம்கள்லாம் ஓடி போங்க அப்படின்னு ஒரு வார்த்தையை வந்து பகவத் சொல்லியிருந்தாருன்னா அப்போ அந்த நாட்டில் என்ன ஆகும்? அப்போ அதே மாதிரி ஓடி போங்கன்னு சொல்லலை. ஆனால் இந்துக்களுடைய அடையாளம், இந்தியாவுடைய அடையாளம் வந்து இந்து இஸ்லாங்கிற பேசுகிறார். இப்போ அது எப்படி நேரடியாக என்ன பேச போகிறார் என்பதை பற்றி கவலைப்படாமல் அவர் பேசுவதெல்லாம் இந்த தேசத்தினுடைய வார்த்தைகள், அவர் பேசுவதுதான் இந்த தேசத்தினுடைய குரல் என்று நீங்கள் காட்டுகிறீர்கள் என்று சொன்னால் இந்த நாடு ஒரு மதச்சார்பற்ற நாடா அல்லது ஒரு மதத்தின் அடிப்படையில் வழிபடுகிற நாடா? அதுதான் நான் கேட்கிறேன். இப்போ அவர் சொல்ற மாதிரி ஆர்எஸ்எஸ்னுடைய கொள்கையை வந்து நாங்கள் விமர்சிக்கிறோங்கிறது வேற. ஆனால் ஆர்எஸ்எஸ் கொள்கையினுடைய ஊடகமாக எப்படி ஒரு பொது ஊடகம் அரசு ஊடகம் மாறலாம்? அவர் இந்தியாவினுடைய அடையாளம் இந்து மதம், இந்துஸ்தான் என்று கூறுவது போல் இது வந்து இஸ்லாமிய நாடாக மாற வேண்டும், ஏதோ இங்கே ஐஎஸ் அமைப்புகள் பேசுவது போல் எல்லாரும் இஸ்லாமிய நாடாக மாற வேண்டும், அதற்கான வேலையை செய்யுங்கள்னு அவங்க பேசுறதை நம்ம எப்படி ஒரு அனுமதிக்க முடியும்? அதே மாதிரி தான் அவர் கேட்குறாரு, எப்படி வந்து இன்னொரு மத அடிப்படைவாதிகள் வந்து இங்கே இஸ்லாமியர்களாக மாறுங்க, கிறிஸ்தவர்களாக மாறுங்கன்னு வெளிப்படையாக பேசுறதை நம்ம எப்படி ஏற்றுக்க முடியும்? அது மாதிரி இப்போ ஒரு வெளிப்படையாக இது ஒரு இந்துஸ்தான் நாடு, ஒரு இந்து கல்ச்சர் தான் நம்மளோட கல்ச்சர்னு அவர் வெளிப்படையாக பேசியிருக்கு, இது எப்படி பொது ஊடகம் அனுமதிக்கலான்னு கேட்குறாரு. இல்லை, அந்த மாதிரி பிரச்சாரம் பண்ணவே இல்லைன்னு அவரால் சொல்ல முடியாது. ஏன்னா தெரேசாவுடைய ஸ்பீச்சஸ் எல்லாத்தையுமே நிறையா டெலிகாஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. மதர் தெரேசா வந்து என்னென்னா மத பிரச்சாரத்தையா மத பிரச்சாரமும் செஞ்சுருக்கிறாங்க. நாகாலாந்து மாதிரியான பல மாநிலங்களில் வந்து என்னென்னா இந்த மதமாற்றங்கிற விஷயத்த நிறைய முன்னெடுத்து சென்ற ஒரு இயக்கங்கள் மதமாற்றம் நடக்குது. அதான் சார், அது தூர்தர்ஷனில் வந்து அது அவங்களோட ஸ்பீச்சஸ் வந்து டெலிகாஸ்ட் ஆகிருக்கிறது அந்த சமயங்களில். ஸோ அது வந்து அப்போ யாரும் அதை விமர்சனம் பண்ணலை, மதர் தெரேசா பேசும்போது விமர்சனம் பண்ணலை. அதே மாதிரி வந்து என்னென்னா பல்வேறு அமைப்புகளுடைய நிகழ்வுகள் வந்து என்னென்னா ஒரு செய்தி அப்படிங்கிற அடிப்படையில் வந்து செயல்படுது. உதாரணத்துக்கு வந்து இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக், இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக்கை பற்றின செய்திகள் நிச்சயமாக வந்து தூர்தர்ஷனில் வரத்தான் வருது. அவர்களுடைய நிகழ்வுகள் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் தான் இந்த நாட்டை துண்டாடிய ஒரு கட்சி. அது முகமது அலி ஜின்னா போனதுக்கு அப்புறம் கூட சொல்றீங்களா இந்த மாதிரி அவங்களுடைய கருத்துக்களை ஒரு ஆமா இந்தியன் யூனியன் முஸ்லீமுடைய கருத்துக்கள் அங்கே அதில் தூர்தர்ஷனில் வரலன்னு உங்களால் சொல்ல முடியாது. அது தூர்தர்ஷனுடைய செய்தியா வரலையா? இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக்கினுடைய செய்தி கர்நாடகா இதுவும் தூர்தர்ஷனுடைய செய்தியா வரல. இல்லை மன்னிக்கணும், இதுவும் தூர்தர்ஷனுடைய செய்தியா வரல. ஸோ விஜயதசமி அன்றைக்கு வந்து என்னென்னா ஆர்எஸ்எஸ்னுடைய ஃபவுண்டேஷன் டே 1925 ஆர்எஸ்எஸ் துவங்கியது வந்து டாக்டர் கேஷவ் பலிராம் ஹெட்கேவாரால் வந்து ஒரு விஜயதசமி அன்னைக்கு அதை துவக்கினார். ஆகையால் ஒவ்வொரு வருடமும் வந்து என்னென்னா ஸோ இந்த நாட்டை பற்றி வருஷம் ராஷ்ட்ரிய சுயம் சேவ சங்கம் என்பது வந்து என்னென்னா அதனுடைய சிம்பிள் மீனிங் தேசத்திற்கு தாமாக முன் வந்து சேவை செய்கின்ற தொண்டர்களுடைய சங்கம் தான் அது. ராஷ்ட்ரியங்கிறது தேசியம், ஸ்வயம் சேவகங்கிறது தாமாக முன் வந்து சேவை செய்கிறார் சங்கம், அவருடைய சங்கம். ஆக இது வந்து இது எப்படி நீங்கள் வந்து மதவாதம் எப்படி, அதாவது இந்த தேசத்துக்காக தாங்களே வந்து சேவை செய்வர்களுடைய சங்கம் பேர்லேயே அப்படி தான் இருக்குது. அது எப்படி ஒரு மதத்தை நீங்கள் சுட்டி காட்டுவதாக அமையும்ன்றது எனக்கு தெரியல. ஏன்னா மதம்னு பார்த்தீங்கன்னா சைவமோ வைஷ்ணவமோ ஜைனமோ சமணமோ இல்லை கிறிஸ்தவமோ இஸ்லாமோ இவைகள் தான் மதங்கள். ஹிந்துத்துவங்கிறது வந்து ஒரு கலாச்சார தொகுப்பு. அது நீங்கள் வந்து இவர்கிட்ட வந்து என்னென்னா இவர் எது திராவிடங்கிறது என்ன அப்படின்னு கேட்டாருன்னா அவர் எது திராவிடன்னு சொல்கிறாரோ அது வந்து ஹிந்துத்துவத்தினுடைய இன்னொரு முகம்தான், இன்னொரு பரிணாமந்தான். அது திராவிடங்கிறது வந்து என்னென்னா இந்த பகுதி தென்பகுதிக்கான இந்த ஜியாகிரபிக்கல் லொக்கேஷனுடைய இடம் தான் திராவிடம். ஆக
நீங்கள் எது திராவிடன்னு சொல்கிறீங்களோ அதுவே வந்து ஹிந்துத்துவத்தினோட ஒரு பகுதி தான். நீங்கள் தமிழ் எடுத்துக்கிங்களேன், சைவமும் வைணவமும் இல்லாமல் நீங்கள் தமிழ் இலக்கியமே கிடையாதே. நீங்கள் தமிழ்லேருந்து சைவத்தையும் வைணவத்தையும் எடுத்துருவீங்களா நீங்கள்? அது வந்து ஒரு தமிழ் மொழி. அது வந்து நிறையா வந்து என்னென்னா நீங்கள் வந்து சமய இலக்கியங்கள் அப்படிங்கிறதுக்காக ஸோ தமிழ் வந்து ஒரு செக்குலர் லாங்குவேஜாக இருக்கணும் அப்படின்றதுக்காண்டி இதுலேருந்து கடவுள் நம்பிக்கை இல்லை 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 மொழி, கடவுள் நம்பிக்கை இல்லை, மொழியை தான் நான் சொல்கிறேன். தமிழ்லேருந்து நீங்கள் வந்து சைவத்தையும் வைணவத்தையும் அவங்களால பிரிக்க முடியுமா? சான்ஸே கிடையாது. தமிழ்லேருந்து சைவத்தையும் வைணவத்தையும் எடுத்துட்டா தமிழ் அந்த இடத்துல அங்கே பாஷையே இல்லைங்க, தமிழ் என்ற மொழியே அங்கே இருக்காது. அது மாதிரி இந்த மண்ணோடு ஊறி போன பல்வேறு உணர்வுகள் தான் ஹிந்துத்துவம் என்று சொல்லப்படுகிறது. சைவத்தை வழக்கு பயன்பட்டதா, சைவம் தமிழ் வழக்கு பயன்படுது, எப்படி வேணா இருக்கட்டும். ஆனா தமிழ்ல இருந்து நீங்க சைவத்தை வைணவத்தை உங்களால எடுக்க முடியாது. இது வந்து பாலோட சேர்ந்த சக்கரை மாதிரி தான். அதே மாதிரி தான் ஹிந்துத்துவம்ங்கிறது என்னன்னா, நீங்கள் வந்து இதே நாட்டில் இருக்கின்ற கிறிஸ்தவர்களாக இருக்கலாம், இல்லை இஸ்லாமியராக இருக்கலாம். ஆனால் நிச்சயமாக வந்து என்னன்னா ஹிந்துத்துவ கலாச்சாரம் உங்களை விட்டு போகாது. நீங்கள் இங்கேருந்து சவுதி அரேபியா இங்கே இருக்கிற முஸ்லீம் வந்து நிச்சயமாக வந்து அரேபியா முஸ்லீமோட ஐடென்டிஃபை பண்ணிக்கவே முடியாது சார். இல்லை ஒரு நைஜீரியாவில் இருக்கிற அந்த என்ன அது இந்த அந்த மாதிரியான முஸ்லீம்களோட அவங்க ஐடென்டிஃபை பண்ண முடியாது. இங்கே இருக்கிற முஸ்லீம்கள் வந்து அவங்களோட உடையும் சரி, பேசுகிற பேச்சும் சரி, அது வந்து ஹிந்துத்துவ கலாச்சாரத்தினுடைய பிரதிபலிப்பை தான் அவங்க இருக்கிறாங்க. மாநிலத்தினுடைய கலாச்சாரத்தை தான் பிரதிபலிப்பாங்க. இப்போ கேரளா முஸ்லீமும் தமிழ் முஸ்லீமும் டிஃபரெண்ட் உண்டு. இல்ல அதான் நான் கேள்வி. இப்போ நீங்க அவர்களும் இந்தியர்கள் தான். இல்ல இது வந்து என்னன்னா, நீங்க வந்து இந்தியாங்கிற வார்த்தையும் பாரதியங்கிற வார்த்தையும் ஹிந்துங்கிற வார்த்தையும் ஒன்றுக்கு ஒன்று முரண்பட்டு இல்லை. எல்லாமே வந்து என்னன்னா ஒன்றுதான், ஒரு வார்த்தையும் இன்னொரு வார்த்தை ரீப்ளேஸ் பண்ண போறது ஒன்று. ரெண்டாவது விஷயம் வந்து அவர் சொல்றாரு வந்து என்னன்னா, இது வந்து இதை எப்படி வந்து தூர்தர்ஷன் ஒளிபரப்பலாம் அப்படின்றத கேட்குறாரு. ஸோ தூர்தர்ஷன் இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை வந்து ஒளிபரப்பக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயம் பிரசார் பாரதியில் எந்த ஒரு ரூலுமே கிடையாது. சட்டத்துக்கு விரோதமான ஒரு விஷயம். ஏன்னா ராஷ்ட்ரிய ஸ்வயம் சேவக் சங்கம் வந்து முழுக்க இந்திய தேசியத்தினுடைய அந்த இந்தியா கான்ஸ்டியூஷனை அக்செப்ட் பண்ணிவிட்டு கான்ஸ்டியூஷனல் அரசியலமைப்பு சட்டத்தின் கீழே தான் வந்து அது வந்து வேலை செய்ததை தவிர்த்து அரசியலமைப்புக்கு மாற்றாக தன்னை உருப்படுத்திக் கொள்ளவில்லை. அதே மாதிரி வந்து என்னென்னா, இப்போ வந்து பெரியார் கேட்டார் திராவிடஸ்தான் தான் வேணும்னு கேட்டார். ஆனால் பெரியாரை வந்து இன்றைக்கு வந்து என்னென்னா ஒரு ஐக்கான் மாதிரி தமிழ்நாடு முழுக்க வச்சுட்டு இருக்கிறாங்க. அவர் எப்படி பிரிவினை கேட்டவர் எப்படி நீங்கள் வந்து ஒரு ஐக்கான் வச்சுட்டு இருக்க முடியும் அப்படின்ற ஒரு கேள்வி கேட்க முடியுமா? ஆக ஜனநாயகம் என்பது வந்து எதுவாக இருக்கணும்னா, நீங்கள் அனைத்து விதமான கருத்துக்களையும் வந்து மக்களை வந்து சென்றடைய வைக்க வேண்டும். அவர் கேட்கறதுல வந்து கேள்வியை மாற்றி கேட்டால் நியாயம் இல்லை, அவர் கேள்வியை மாற்றி கேட்டிருக்கணும் அவர். ஸோ ராஷ்ட்ரிய ஸ்வயம் சேவக் சங்கத்தினுடைய கருத்துக்கள் சென்றடைந்த மாதிரி பல்வேறு அமைப்புகளுடைய கருத்துக்களுக்கும் தூர்தர்ஷன் வாய்ப்பு கொடுக்கணும்னா அது ஒரு ஜனநாயக ரீதியான ஒரு கேள்வியாக இருக்கும். ஆக அரசாங்கத்தினுடைய இந்த செய்தி ஸ்தாபனங்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட கொள்கையை மட்டும்தான் அவங்க வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணுன்றது வந்து அது வந்து ஸ்டாலினிசம் இல்லை, அது ஸ்டாலின் பண்ணுறது, மாவோ பண்ணுறது, ஹிட்லர் பண்ணது, முசோலினி பண்ணது, அதுதான் ஜனநாயகத்தன்மையோட இருக்குங்கிறீங்களா? பின்ன அதாவது ஆர்எஸ்எஸ் கருத்துக்களை தான் அது வந்து அவர் சொன்னாரு. அந்த கருத்துக்கள் வந்து அதுல உங்களுடைய ஆட்சேபனை என்ன? இல்ல உங்களுடைய ஆட்சேபனை வந்து என்னவாக இருந்திருக்கும்னா, நீங்க ஆர்எஸ்எஸ் கொடுத்த வாய்ப்பா அனைத்து அமைப்புகளுக்கும் அதான் கேட்டேன். அப்ப இதே மாதிரி மற்ற முஸ்லீம் அமைப்புகளும் குரான் ஒரு வாழ்க்கை நெறி, விவிலியம் ஒரு வாழ்க்கை நெறி வருது, பௌத்தம் ஒரு வருது. அந்த விஷயங்களும் தூர்தர்ஷன்ல வரதான் வருது. குரானை பற்றியோ இல்ல பைபிளை பற்றியோ எவ்வளவு விஷயங்கள் அவங்க டெலிகாஸ்ட் பண்ணத்தான் செய்யறாங்க. அது யாரும் ஆட்சேபனை செய்யல. அப்ப நீங்க ஒரு விஷயம் இது வந்து என்னன்னா, நீங்க வந்து பைபிளையும் குரானையும் ஆர்எஸ்எஸையும் சம்பந்தமே படுத்தக்கூடாது. ஏன்னா ஆர்எஸ்எஸ்ல வந்து என்னன்னா, தயவு செஞ்சு சொல்றீங்க கேளுங்க, ஷாக்கா அப்படின்னு ஏதோ என்னமோன்னு சொல்றாரு. ஷாக்கான்னா வெறும் கிளைன்னு அர்த்தம் தான், அது வந்து ஒரு பிரான்ச்னு தான் அர்த்தம். அது வந்து அணிவகுப்பு ஊர்வலம் போறாங்கன்றது விஷயம் வந்து. அப்புறம் வந்து இன்னொரு விஷயம் வந்து ஒரு தவறான விஷயத்த வந்து சகோதரர் சொன்னார். தமிழ்நாட்டில் வந்து என்னன்னா எஸ்டிபிஐக்கு மட்டும்தான் தவறு. தமிழ்நாட்டில் வந்து சட்ட ரீதியாக வந்து என்னன்னா, தமிழ்நாடு போலீஸ் ஆக்டுக்கு கீழே வந்து என்னன்னா, இந்த மாதிரியான விஷயங்கள் பொது இடங்கள் அனைவருக்குமே தடை செய்யப்பட்டிருக்கின்றது. ஆர்எஸ்எஸ்க்கும் கூட அனுமதி கிடையாது. பொது இடங்களில் ஊர்வலம் செல்வதற்கான அனுமதி ஆர்எஸ்எஸ்க்கும் தமிழ்நாட்டு கிடையாது, யாருக்குமே கிடையாது. பொது இடத்துல ஒரு சீட்டுடன் அணிந்து ஒரு மத பிரிவினர் தமிழ்நாடு ஆக்ட் சார், அது டிவில அதை காமிக்கலாமா தான் கேட்டாரு. இல்ல நீங்க வந்து அதுல ஏன் குழப்பம் உங்களுக்கு வருதுன்னு கேட்டேன். அந்த சட்டம் தமிழ்நாட்டுக்கு பொருந்துகின்ற சட்டம். தமிழ்நாட்டை தவிர்த்து வேறு எந்த மாநிலங்களே அந்த ஒரு சட்டம் வந்து இல்லை. தமிழ்நாடு போலீஸ் ஆக்டில் தான் வந்து என்னன்னா, சீரடை அணிந்து ஒரு பொது இடத்துல நீங்கள் வந்து ஊர்வலம் போகிறதில்ல, ஒரு 10 பேர் ஒரு பார்க்கில் நின்று ட்ரில் பண்ணுறதே வந்து அந்த சட்டம் வந்து தடை செய்கின்றது. இந்த ஒரு விஷயம் வந்து என்னன்னா மற்ற ஸ்டேட்டில் இல்லை.
மற்ற ஸ்டேட்ல வந்து தடை செய்யப்படாத விஷயத்தை காமிக்க கூடாதுன்னு எப்படி அவர் சொல்ல முடியும்ன்றதை எனக்கு தெரியல. உங்களிடம் வந்து தொடங்குறேன். அவர் உங்கள்கிட்ட சில விஷயங்களை அவர் வச்சிருக்காரு. அதாவது ஆர்எஸ்எஸ்ங்கிறது நாங்கள் மதம் பார்க்குற அமைப்பு கிடையாது, ஒரு ரத்த தானம், புயல் நிவாரணங்களை உதவி செய்கிற அமைப்பு. ஆனால் இந்தியன் முஸ்லீம் லீக் என்று பெயர் வைத்துக் கொண்டவர்கள் அன்னை தெரசா போன்ற பல்வேறு வடிவங்களில் கிறிஸ்தவர்களும் இஸ்லாமியர்களும் மத பிரச்சாரமே செய்திருக்கிறார்கள். அதையெல்லாம் தூர்தர்ஷனில் காமிச்சிருக்கிறாங்க. நாங்கள் ஒன்றும் மத பிரச்சாரம் செய்யலையோ, இந்த நாட்டோட கலாச்சாரத்தையும் சமூக சேவையும் தான் நாங்கள் சொல்லியிருக்கிறோம். நீங்கள் முஸ்லீம் லீக்குன்னு வச்சுக்கிட்டே நீங்கள்லாம் டிவியில் வரீங்களே, நாங்கள் வரதில் என்ன தப்பு அப்படின்னு அவர் கேட்குறாரு. அதாவது முஸ்லீம் லீக்கோ ஏனைய இஸ்லாமிய அமைப்புகளோ அவற்றின் கருத்துக்கள், நிகழ்வுகள், செய்திகள் இவற்றை செய்தியாக மட்டும் தூர்தர்ஷன் வெளியிடுகிறது. நேரடியாக அவர்கள் வந்து என்ன பேச போகிறாங்கன்னு சார் சொல்கிற மாதிரி தெரியாமல் நேரடி ஒளிபரப்பு எதையும் தூர்தர்ஷன் செய்ததில்லை. அன்னை தெரசாவினுடைய உரை உட்பட அவங்க உரையை ஏற்கனவே எடுத்து எடிட் பண்ணி ஒளிபரப்பியிருக்கிறார்களே தவிர ஒருபோதும் நேரடி ஒளிபரப்பை தெரசாவுக்காக தூர்தர்ஷன் நடத்தவில்லை. அதுபோல் பேரடு, இப்போ நான் சொன்னேன்ல, இந்த பேரடை முழுமையாக வந்து இப்படி ஒரு பேரடு இருக்குது ஆர்எஸ்எஸ் நடத்துதுன்னு இதுவரையும் எந்த வேறு சமூக இல்லை வேறு அரசியல் கட்சிகளுடைய மூமெண்ட்டுகளுடைய பேரடுகளை வந்து நேரடியாக தூர்தர்ஷனில் எடுத்து ஒளிபரப்புனது கிடையாது. அப்புறம் இன்னொரு விஷயத்தை சார் சொன்னாங்க, யார் ரத்தம்னு தெரியல, எனக்கு ரத்தம் கொடுத்தாங்க. கடந்த 5 ஆண்டு காலமாக ஒரு உண்மையை எல்லாரும் ஒத்துக்கணும், அதிகமாக தமிழ்நாட்டில் ரத்தம் கொடுத்தது இஸ்லாமிய அமைப்புகள் தான். அதை யாரும் மறுக்க முடியாது. அதிகமாக ரத்தம் கொடுக்குறாங்கங்கிறதுக்காகவோ அல்லது சுனாமியில் வந்து அதே மாதிரி இல்லை, நீங்கள் கடற்கரை ஓரத்தில் இருக்கிற யாரை எந்த கிராமத்தில் கேட்டாலும் மீனவர் கிராமத்தில் சொல்லுவாங்க, முஸ்லீம் அமைப்புகள் தான் அதிகபட்சமாக சுனாமியில் வேலை பார்த்த அமைப்புகள், உதவி செய்த தொண்டு அமைப்புகள். அப்படி கேள்விப்பட்டதில்லை சார், என்ன நிறைய எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. அதாவது நீங்க வந்து நிறைய சர்ச்சில் பணங்களை புதைச்சதா சொல்லுவாங்க. கன்னியாகுமரி சொல்றேன், இன்னும் நாகூர், நாகப்பட்டினம், கடற்கரை எல்லா கிராமங்களையும் நானும் பேசுறேன். என்ன முஸ்லீம் அமைப்புகள் தான் அதிகபட்ச சுனாமிக்கான உதவியை செய்தது. இதுக்காக பல பேருக்கு வந்து அந்த மாவட்ட ஆட்சித்தலைவரே வந்து அந்த பட்டம் இதெல்லாம் கொடுத்துருக்காரு, நீங்கள் நல்லா வேலை செஞ்சீங்கன்னு பல அமைப்புகளுக்கு. அப்போ ஒரு அமைப்பு இந்த வேலையை செய்கிறது என்பதாலேயோ ரத்தம் கொடுக்குறது என்பதாலேயோ முழுமையாக அந்த அமைப்பு தன்னுடைய அரசனுடைய தொலைக்காட்சியை ஆக்கிரமிப்பதற்கு அனுமதிக்க முடியாது. இப்போ இன்னொரு விஷயம் சார் நாராயணன் சார் சொன்னாங்க, அதாவது அதே மாதிரி சார்ன்னு சொன்னாங்க, இந்துக்கள் அல்லது இந்துத்துவா என்பதை தாண்டி எல்லா மக்களுக்குமான அமைப்பாக ஆர்எஸ்எஸ் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. இதே ஆர்எஸ்எஸ்னுடைய ஒரு தலைமை கூட்டம் வந்து பெங்களூரில் ஒரு 4 ஆண்டுகளுக்கு முன்னால் நடந்தபோது என்ன தகவல் சொல்கிறாங்க இந்திய மக்களுக்கு அப்படின்னா, அதாவது இந்தியாவில் இருக்கிற சிறுபான்மையினருக்கு, மைனாரிட்டிகளுக்கு, நீங்கள் இந்து சமூகத்தின் ஒரு பிரிவாக இருந்து கொள்ளுங்கள். அதான் அவங்க சொன்ன இது, இந்து சமூகத்தின் ஒரு பிரிவாக நீங்கள் இந்தியாவில் இருந்துக்கலாம், ஆனால் நீங்கள் முஸ்லீம்களாக கிறிஸ்தவர்களாக இருக்க முடியாது அப்படின்னு ஆர்எஸ்எஸ் சொல்லுது. அப்போ திட்டமிட்டு மத வன்முறையை தூண்டுகிற வேறு சிறுபான்மை மக்களுக்கு எதிரான ஒரு அமைப்பு, முழுக்க முழுக்க அரசு சார்ந்த ஒரு அமைப்பை, இப்போ வந்து முஸ்லீம்கள் ஒரு டிவி நடத்துகிறாங்க, கிறிஸ்தவர்கள் டிவி நடத்துகிறாங்க, பல்வேறு அரசியல் கட்சிகள் டிவி நடத்துது. அது மாதிரி ஆர்எஸ்எஸ் ஒரு டிவி நடத்தி அதில் தன்னுடைய சாகாவையோ அல்லது பேரடையோ அல்லது தன்னுடைய கொள்கைகளையோ சொல்வதற்கு எங்களுக்கு எந்த விதமான ஆட்சேபனையும் கிடையாது. ஆனால் எல்லாருடைய வரிப்பணத்திலேயும் நடக்கிற ஒரு மதச்சார்பற்ற அரசு நடத்துகிற ஒரு தொலைக்காட்சியிலே இப்படி ஒரு சூழல் நிகழுமேயானால் எங்களுக்கு ஒரு சந்தேகம் வருகிறது. அதைத்தான் நான் திரும்ப திரும்ப வலியுறுத்த விரும்புகிறேன். சார் ஒரு சொன்ன விஷயம், மதச்சார்பற்ற தன்மைனா ஹிந்துக்களுக்கு விரோதமான விஷயமே கிடையாது. இந்த நாட்டில் வந்து அவர் சொல்றாரு முஸ்லிம்களுக்கு கிறிஸ்தவர்களுக்கு தனியான ஒரு ட்ரீட்மெண்ட்னு சொல்லிட்டு, இட் டஸ் நாட் மீன் தட் இந்த நாட்டுடைய மக்களுக்கு வந்து எந்த ஒரு நிமிஷம் பிரதிநிதித்துவம் தரக்கூடாதுன்னு சொல்ல முடியாது. நீங்க இல்ல ஹிந்துக்களை ஒருங்கிணைக்கின்றது அது கிறிஸ்தவர்களுக்கு முஸ்லிம்களுக்கு விரோதமானது நீங்களா ஏன் அஸ்யூம் பண்ணிக்கிறீங்க? இட் இஸ் நாட் தேர். ஒண்ணு ஒரு பிரிவா இருங்க நீங்க அப்படினா சொல்றாங்க. அதாவது ராஷ்ட்ரிய முஸ்லிம் மஞ்ச் இருக்கின்றது. இன்றைக்கு ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல இவர் சொல்றாரு, ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல வந்து முஸ்லிம் மஞ்ச்ங்கிறது ஆர்எஸ்எஸ் பிரிவா? ஆமா, ராஷ்ட்ரிய முஸ்லிம் மஞ்ச். அதுலதான் இந்திரேஷ் சிங் இருந்தாரு. இந்திரேஷ் சிங் அந்த மாதிரி வேலை செய்யக்கூடாதுன்னு அவர் வந்து சம்ஜுட்டா எக்ஸ்பிரஸ்ல போய் கேஸ் போட்டாங்க, அது வேற விஷயம். ஆனால் இன்றைக்கு வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீர் மாநிலத்தில் 10 லட்சத்துக்கு மேற்பட்டவர்கள் அதில் இருக்கின்றார்கள். அது மட்டுமல்ல, இன்னும் குறிப்பாக சொல்ல போனால் இப்போ இந்த ஜம்மு அண்ட் காஷ்மீர் வெள்ளத்தில் வந்து என்னன்னா பல்வேறு இடங்களில் சேவா பாரதியினுடைய மையங்கள் செயல்பட்டு வருகின்றன. அவருக்கு தெரியுமா இல்லையான்னு தெரியாது, ஒரு நாளைக்கு 1 லட்சம் பேருக்கான உணவு வந்து
2-3 இடங்கள்ல சண்டிகர்ல இருந்தும் ஹிமாச்சல் பிரதேஷ்ல இருந்தும் தயார் செய்யப்பட்டு ஒரு நாளைக்கு தினசரி அதான் எப்ப வெள்ளம் வந்ததோ வெள்ளம் வந்ததுல இருந்து இன்றைக்கு தேதி வரைக்கும் போயிட்டு இருக்கு. இஸ்லாமிய கிறிஸ்தவ தொண்டு நிறுவனங்களும் இந்த மாதிரி நிறைய விஷயம் மன்னிக்கணும் சார், இது வந்து பண்ணிட்டு இருக்காங்க. இல்ல இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல வந்து இது பேதம் பார்த்து யாரும் பண்ணல. ஒண்ணு. ரெண்டாவது விஷயம் என்னன்னா அந்த அமைப்புகளை அந்த இடத்துல நிர்வாகம் பண்றது எல்லாமே பாத்தீங்கன்னா அங்க உள்ளூரில் இருக்கின்ற இஸ்லாமியர்கள் தான். RSS வந்து ஒரு மத சார்பான அமைப்புனா அங்க இருக்கிற இஸ்லாமியர்கள் காஷ்மீரி முஸ்லிம்கள் வந்து இன்றைக்கு வந்து அதுல அந்த சென்டர்ஸ் வந்து ரன் பண்ணிட்டு இருக்காங்க. சோ இவர் சொல்றது வந்து உண்மைக்கு புறமானதுங்கிறதுக்கு உண்மைக்கு இவங்க சொல்றதுக்கும் சம்பந்தமே இல்லை. இன்னைக்கு இல்ல RSS ஒரு மதவாத அமைப்புனா ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல இஸ்லாமியர்கள் எப்படி அந்த சென்டர்ஸ் வந்து ரன் பண்றதுக்கு முன்னாடி I have to speak something. அவர் சொன்ன பாயிண்ட்ல ஒன்னு சொல்ல விரும்புகிறேன். RSS ஒண்ணி தான் இன்னைக்கு லைவா பேச விட்டாங்க, மற்ற இதெல்லாம் ஒரு செய்தியாக வருகின்றது அப்படின்னு சொல்கிறார். இதில் நான் ஒரு விஷயத்தை பதிவு செய்ய விரும்புகிறேன். போன வருஷம் போப்பாண்டவரை எலெக்ட் பண்ணாங்க, அவர் புதுசாக இப்போ வந்திருக்காரு. அவரை எலெக்ட் பண்ண போது அவருடைய பேச்சு முழுமையாக லைவாக ஒளிபரப்பப்பட்டது. இதில் தூர்தர்ஷனில் இது எந்த விதத்தில் நியாயம்? அப்போ நீங்கள் வந்து அது கம்ப்ளீட்டாக ஒரு மதம், அதுவும் ரோமில் நடக்கக்கூடிய வேட்டிக்கனில் நடக்கக்கூடிய சமாச்சாரத்தை லைவாக அவங்க பரப்புவாங்க. ஆனால் நமது நாட்டில் கேஸ்ட் வித்தியாசம்லாம் பார்க்கக்கூடாது, உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்பதை பார்க்கக்கூடாது. இன்னும் சொல்ல போனால் அவர் அந்த இதெல்லாம் படித்தேன்னு சொன்னார், முக்கியமான விஷயத்தை விட்டுட்டார் அவர். தாழ்த்தப்பட்ட சமூகத்தினருக்கு ரிசர்வேஷன் என்று கொடுக்கப்படுகிறது, அது தடை செய்யணும்னு பல பேர்லாம் சொல்கிறாங்க. அவர்கள் எவ்வளவு தூரம் தாழ்ந்திருக்கிறார்கள் நமக்கு தெரிகிறது. ஆகவே அவர்கள் உயர்நிலை வரும் வரை இந்த ரிசர்வேஷன் என்பது கண்டினியூ ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு உயர்ந்த சிந்தனையோடலாம் பேசியிருக்காங்க அவர். அதெல்லாம் நீங்கள் அவர் என்ன பேசினார் அந்த சாரத்தை முக்கியமான விஷயங்கள்லாம் நாம் மறந்து போயிட்டு இவர் அது ஒரு மதத்தை பற்றி பேசுறது, அந்த மதத்தினுடைய கொள்கைகள், மதம் வந்து எப்படி எல்லாருக்கும் பரவ வேணுங்கிறதுக்கு போப்பாண்டவர் சொல்றார். அதை லைவா வந்து ஒளிபரப்பலாம் தூர்தர்ஷன். அதே எல்லா நாட்டிலும் ஒளிபரப்பு சார். அப்ப தூர்தர்ஷனை பத்தி எப்படி பண்ண முடியும்? ஒரு மதசார்பற்ற நாட்டுல கிறிஸ்தவ மதத்தை தூர்தர்ஷனை நீங்க அலோவ் பண்ண முடியும்? எல்லா ஆர்குமெண்ட்டும் நான் பதில் சொல்றேன், கேட்கப்பட்ட அத்தனை வார்த்தை நான் பதில் சொல்றேன். ஆனா நீங்க எனக்கு டைம் முடிக்கணும் சார், அவ்வளவுதான் சார். முதல் கேள்வி வந்து போப்பை ஒளிபரப்புன்னு சொன்னார். நம்ம தூர்தர்ஷன் வந்து வேட்டிக்கனுக்கு போய் கேமரா எடுத்துகிட்டு போய் அங்கே போப்புடைய லைவ் டெலிகாஸ்ட்லாம் கொண்டு வந்து இங்கே ஒளிபரப்பில் போப்பு பேசுனதை வந்து எல்லா இடத்துலையும் கிளிப்பிங்ஸ் லைவ் தான். நீங்கள் பேசினா கூட போட்டால் அது கிளிப்பிங்ஸ் வரும், யார் பேட்டாலும் கிளிப்பிங்ஸில் வரும், அதெல்லாம் லைவ் தான். லைவ்னு சொன்னால் அந்த இடத்துக்கு வாட்டிக்கனுக்கு போய் கேமரா எடுத்துகிட்டு போய் காலையிலேருந்து சாயந்தரம் நிகழ்ச்சியெல்லாம் போட்டு இங்கே ஒளிபரப்பினாங்க. நான் சொல்ல விடுங்க, அந்த கிளிப்பிங்ஸ் போட்டு அப்படியே அந்த கிளிப்பிங்ஸ் போட்டா இருந்தாலும் அந்த கிளிப்பிங்ஸ் எல்லாம் போடுறது RSS. நாளைக்கு வந்து ஒரு இஸ்லாமிய அமைப்பினுடைய ஒரு நேரடி ஒளிபரப்பு வந்து நம்ம தூர்தர்ஷன் போய் ஒளிபரப்புச்சுன்னா அதை வந்து இதே உரிமையோட நேரடி ஒளிபரப்பு RSSங்கிறது வந்து இஸ்லாமோ கிறிஸ்தவ மதமோ அது அந்த மாதிரி ஒரு மதத்தை பரப்புகின்ற ஒரு ஆர்கே கிடையாது. ஆர்குமெண்ட் சொல்ல சர்வீஸ் ஓரியன்டட் ஆர்கனைசேஷன். நான் சொல்ல வரேன். இல்ல நீ கேட்டதுக்கு நான் ஆமா நீ கேட்டீங்க நான் பதில் சொன்னேன். அதாவது RSS பத்தி அவருக்கு ஒரு ஒபினியன் இருக்கு சார், அவருக்கு ஒரு ஒபினியன் இருக்கு சார், அது ஒரு பாசிட்டிவ் ஒபினியன் இருக்கு, எனக்கு ஒரு ஒப்பீனியன் இருக்கு, இவருக்கு ஒரு ஒப்பீனியன் இருக்கு, இந்தியாவில் இருக்கிற ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு ஒப்பீனியன் இருக்கு. எல்லாராலையும் கன்சென்ஸா RSSங்கிறது ஒரு சமூக சேவை அமைப்பு, RSS வந்து மக்களுக்கான ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இந்தியாவினுடைய கான்செப்ட் கிடையாது. எல்லா மக்களும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு கருத்து கிடையாது. அது டிஸ்பியூட்டட், அது டிஸ்பியூட்டடாக இருக்கிறதால தான் தடை செய்யப்பட்டிருக்கு 3 தடவை. பல விசாரணை கமிஷன்களால் குற்றம் சாட்டப்பட்டிருக்கு. எனவே அப்படிப்பட்ட ஒரு டிஸ்பியூட்டட் கான்ட்ரவர்சியல் அமைப்பு மதவாத பிரச்சனைகளுக்கு காரணமாக இருக்கிறது என்று ஒரு குறிப்பிட்ட பிரிவினால் எதிர்க்கப்படுகின்ற ஒரு அமைப்பு. அந்த அமைப்பை அரசாங்கம் வந்து இதுதான் எங்களுடைய சரியான கொள்கைன்னு சொல்றது நியாயமான ஒரு கேள்வியை ஒளிபரப்பு நியாயமானு கேட்டேன். அதற்கு அவங்ககிட்ட இருந்து எந்த பதிலுமே கிடையாது. இது ஒன்றும் வேற ஏதோ சம்பந்தம் இல்லாம பேசிட்டு இருக்காங்க. ஒண்ணு ரெண்டாவது விஷயம் வந்து நான் அப்புறம் பேசிட்டேன் பாக்குறவங்க எல்லாருக்கும் சொல்றேன், இதை டிவி பாக்குறவங்களுக்குலாம் இன்னும் கேளுங்க. அடுத்தது வந்து இந்தியாவினுடைய கலாச்சாரங்கிறது வந்து எல்லாமே இந்துக்களுடைய கலாச்சாரம் தான் அப்படிங்கிறது வந்து இந்திய மக்கள்லாம் ஏற்றுக்கணும்.
இது இவங்க ஒரு ஆர்எஸ்எஸ்ங்கிற ஒரு அமைப்பை வச்சுக்கிட்டு இங்கே இவங்கெல்லாம் உட்காந்துக்கிட்டு எல்லாம் இந்தியாவுடைய கலாச்சாரம் இந்துக்களுடைய கலாச்சாரம் தான், இந்தியாவுடைய இந்துக்கள் தேசம் நீங்கள் சொன்னீங்கன்னா அதையும் நீங்கள் சொல்லிவிட்டு நீங்கள் வந்து இன்னொரு பக்கம் ஹிட்லரு அப்படின்னு சொல்கிறது தப்பு. ஹிட்லர் என்ன சொன்னாரோ அதான் நீங்கள் சொல்லிட்டுருக்கீங்க. இந்த ஹிட்லர் வந்து என்ன ஒரு கான்செப்டை மக்கள்கிட்ட தெரிவித்தாரோ அதே தெரிவித்தார் இந்த இந்தியாவில் இருக்கிற மக்களுக்கு பூராவும் சேர்த்து இதுதான் இந்த நாட்டினுடைய ஒரு கலாச்சாரம் அப்படின்னு நீங்கள் தான் தெரிவிக்கிறீங்க. அது இந்த நாட்டில் இருக்கிற மக்கள் தான் ஏற்றுக்கணும். இந்திய அரசியல் சட்டம் இந்துக்களுடைய கலாச்சாரம் தான், இந்தியாவுடைய கலாச்சாரம் எதுவுமே ஏற்றுக்கல. இந்திய கலாச்சாரங்கிறது ஒரு இந்தியன் பேசிட்டு விவாதம் நடந்திருக்கிறது. நீங்க தப்பா ஒண்ணு சொல்றீங்க, முடிக்கிறது இல்ல சார். தப்பான ஒரு விஷயத்தை சொல்றாரு, சட்டத்துக்கு முரணான விஷயத்தை சொல்றாரு. நீங்க பேசுறதெல்லாம் முரணான எப்படி சொல்ல முடியும்? கான்ஸ்டிடியூஷன் இருக்கிறதே தப்பு இல்லங்கறாரே. இந்தியா தட் இஸ்ங்கற பாரத்ங்கிறது ஏன் கான்ஸ்டிடியூஷன் அசெம்பிளில ஒவ்வொரு வார்த்தையுமே அரசியலமைப்பு குழுவால விவாதம் செய்யப்பட்டு வந்திருக்கிறது. அவர் முடிச்சன உங்க தரேன் இல்லாத முடிச்சன தரது இல்ல, சொல்லும்போதே தப்பா சொல்றாரே. நீ சொல்ல, நீ முடிங்க. நீங்க அதாவது நான் சொல்றப்பெல்லாம் தப்பு அப்படின்னு சொன்னா அவர் குறுக்கிட்டுவார். ஆனா நான் சொல்றது எது தப்பு சரிங்கிறத அவர் தான் முடிவு பண்ணுவார். ஏன்னா அவர் ஆர்எஸ்எஸ் காரர். ஏன்னா சமூகத்துக்கே எது தப்புங்கிறத முடிவு பண்றது அவங்க தான். இப்ப நான் ஒரு கருத்து சொன்னா அது எனக்கு சரியா இருக்கலாம், அது தப்பா இருக்கலாம். ஆனா நீ தப்பா எதுவுமே பேசக்கூடாது. அது ஆர்எஸ்எஸ் சித்தாந்தம். அங்க வந்தவர் தானே அவரு. கான்ஸ்டிடியூஷனை நீங்க வந்து மறைக்கிறீங்கன்னு சொல்ல வர்றேன். கான்ஸ்டிடியூஷனை மறைச்சு நீங்க எப்படி பேச முடியும்? பேசுங்க, உங்க வாய்ப்பு இருக்க பேசுங்க. உங்களுக்கு வாய்ப்பு பாரத்ங்கிறது ஏன் இப்படி வந்தது? உங்களுக்கு வாய்ப்பு வரப்ப பேசுங்கயா. உங்களுக்கு வாய்ப்பு வரப்ப பேசுங்கயா. நான் பேசவே கூடாதா? நீங்க கான்ஸ்டிடியூஷனே இல்லன்னு சொல்றீங்களா? இல்ல, கான்ஸ்டிடியூஷனுக்கு உங்களுக்கு சம்பந்தம் இல்ல. அவர் பேச முடிச்சா நீங்க கண்டிப்பா உங்களுக்கு வாய்ப்பு தரேன். இதான் சார் ஆர்எஸ்எஸ் கல்ச்சர், புரிஞ்சுங்க. ரைட், நான் என்ன சொல்றேன், பாரதியம் இந்த என்டையர் பகவத்தோட பேச்சருங்க, இந்த என்டையர் ஸ்பீச்சில் ஒரு இடத்துல கூட இந்தியா அப்படிங்கிற வார்த்தையை அவர் பயன்படுத்தவே இல்லை. என்டையராக நாட்டை பற்றி குறிக்கிற இடத்துலலாம் பாரதியம் பாரதியம் பாரதியம். வாட் இஸ் பாரதியம்? பாரதியம் என்பதற்கு நான் சொல்ல வேண்டாம், ராமூர்த்தி சொல்ல வேண்டாம், ஐயா சொல்ல வேண்டாம், இவர் சொல்ல வேண்டாம். பாரதியம் அப்படிங்கிறதுக்கு ஆர்எஸ்எஸ்க்கு கொள்கையை வகுத்து தந்த கோல்வாக்கர் பாரதியம் அப்படிங்கிறதுக்கும் இந்தியா என்பதற்கும் என்ன வித்தியாசம்னு சொல்றார். அவர் என்ன சொல்றாரு, இந்தியா என்ற ஒரு சொல்லை நாம் ஏற்றுக்கொண்டால் இந்தியாவில் வாழ்கிற பிற சமூகத்தவரான கிறிஸ்தவர்கள் இஸ்லாமியர்கள் எல்லோரும் சேர்ந்து வாழ்கிற ஒரு தேசம் என்பதை நாம் ஏற்றுக்கொள்வர்களாக ஆவோம். நம்முடைய அடையாளம் நம் பரதன் வழி வந்தவர்கள், மூதாதை பரதன் வழி வந்தவர்கள். ஆகவே நாம் இந்துக்களுடைய கலாச்சாரம் என்பதற்கு அடையாளமாக நாம் பயன்படுத்தக்கூடிய ஒரே வார்த்தை பாரதியம் என்பது மட்டும்தான். இந்தியா என்ப வார்த்தையை பயன்படுத்தக்கூடாது. அது சட்டத்திலே வாதம் வந்தப்பதான் பாரத் தட் இஸ் இந்தியா ரெண்டையும் போட்டாங்க. ஆனால் கோல்வாக்கர் சொல்ற விஷயம் இந்தியா என்பது இஸ்லாமியர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் சேர்ந்து வாழ்கிற ஒரு பிரதேசத்தை குறிக்கும். அது இந்து கலாச்சாரத்தினுடைய அடையாளமாக இருக்காது. அதனால தான் பாரதியம் என்பதை நாம் பயன்படுத்த வேண்டும் சொன்னார். அந்த பாரதியம் என்பதை பயன்படுத்த வேண்டும் என்று சொன்ன காரணத்தினால்தான் பிஜேபி வந்து இன்னைக்கு இந்தியன் ஜனதா பார்ட்டி கிடையாது, பாரதிய ஜனதா கட்சி. ஆர்எஸ்எஸ் எல்லா அமைப்புகளையும் எடுத்துங்க, இந்தியா என்கிற சொற்றொடரை எந்த அமைப்பில் நீங்க பார்க்க முடியாது. அப்ப இந்தியா அப்படிங்கிற கான்ஸ்டிடியூஷன் உருவாக்கிய ஒரு அமைப்பை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது, அது இந்து கலாச்சாரத்தினுடைய குறியீடு அல்ல என்று சொல்லப்பட்ட ஒரு கோட்பாட்டை ஏற்றுக்கொண்டிருக்கிற ஒரு ஆர்எஸ்எஸ் பாரதியம் என்று மட்டும்தான் நான் சொல்லுவேன், இந்தியா என்பதை நான் வார்த்தையில் கூட சொல்ல மாட்டேன், ஒரு 150 இடத்துக்கு மேல பாரதியம்ங்கிற வார்த்தை தான் அவர் பயன்படுத்துறார் என்று சொல்லப்படுறவர். அப்ப இந்தியா அகைன்ஸ்ட் இந்தியன் கான்ஸ்டிடியூஷனுக்கு எதிரான ஒரு உரை, அப்படி சட்டத்துக்கு எதிரான ஒரு உரையை எப்படி நீங்கள் பேசுவதற்கு அனுமதிக்கலாம்? அது என்னுடைய குற்றச்சாட்டு. நீ ஆர்எஸ்எஸ் உங்களுக்கு நல்ல அமைப்பா, எனக்கு நல்ல அமைப்பா, அங்க சேவை செஞ்சதா, இங்க சுனாமிக்கு சேவை செஞ்சதா? சுனாமியில கிறிஸ்தவ அமைப்புகள் எவ்வளவு தொண்டு செஞ்சிருக்கு, இல்லன்னு சொல்ல முடியுமா? உங்களுக்கு கிறிஸ்தவ அமைப்புகளோட தொண்டு நீங்க குறைச்சு மதிப்பிட முடியுமா? இல்ல இல்ல, இதெல்லாம் செஞ்சது அதெல்லாம் செஞ்சீங்கட்டால நீங்க சொல்லாதீங்க. உங்க கருத்து எல்லாரும் ஆர்எஸ்எஸ் சொல்றது சொல்லட்டும். ஆர்எஸ்எஸ் சொல்றது சார் அவருடைய பாயிண்ட் சொல்லுங்க. இந்திய அரசியல் நிர்ணய சபை டாக்டர் பி.ஆர். அம்பேத்கர் தலைமையிலான இந்திய அரசியல் சபை ஆரம்பிக்கும் போது இந்த நாட்டினுடைய பெயர் என்ன என்று பாரத் இந்தியா பாரத் இந்தியாவும் ஒன்றுதான் அப்படின்ற உங்களுக்கு ஆட்சேபனை இருக்குது. இன்னும் ஒரு நீங்கள் மறுதளிக்கிறீர்கள். நீங்க பாரத்ங்கிற வார்த்தை மறுதளித்தால் அம்பேத்கரை சேர்த்துதான் நீங்க பாரத்தை பாரத்ங்கிற வார்த்தை இருக்குது சார். கான்ஸ்டிடியூஷன் படிங்க சார், ஆரம்பிங்க. இந்தியா தட் இஸ் பாரத்ங்கிறதா இந்த நாட்டுடைய பெயர். இல்ல ஆனா நான் விளக்க சொல்றேன் சார், மன்னிக்கணும், நீங்களும் தப்பு பண்றீங்க.
கான்ஸ்டிடியூஷனை தயவு செஞ்சு படிச்சுட்டு வந்து பேசுங்க. அம்பேத்கர் இல்ல நீங்க தொலைக்காட்சியில இருக்கும்போது அம்பேத்கர் தான் இந்திய கான்ஸ்டிடியூஷன் எழுதின அந்த தலைவராக இருந்தார். இந்தியா தட் இஸ் இந்தியா தட் இஸ் பாரத் அரசியல் சாசனத்துல வந்தது. பாரத்ங்கிறத பத்தின முழு விவரணங்களையும் இதை பத்தின டிஸ்கஷன் வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த நாட்டினுடைய பெயர் பாரத்னு இருக்கணுமா இந்தியா அது வந்து ரெண்டு இந்தியா தட் இஸ்ங்கிற பாரத் ரெண்டுமே ஒன்றுக்கு ஒப்பானதுதான். ரெண்டுமே ஒன்றுக்கு ஒப்பானதுதான். பாரத் அப்படிங்கிற விஷயம் அம்பேத்கர் சொன்னாரு. இவர் அம்பேத்கரை ஒத்துக்க முடியாதுன்னு சொல்றாரு. நான் ஏன் கவலை பண்ணாத அம்பேத்கர் ஒத்துக்க முடியாது. ஆமா பாரத்ங்கிற வார்த்தையை ஒத்துக்க முடியாது அம்பேத்கர் ஒத்துக்கலன்னு சொல்லுவார். வழி சொல்லுவார். நீங்க நான் கேக்குறது நீங்க வந்து இந்தியா ஒத்துக்க மாட்டேங்கிறீங்க, ஏன் பாரத்னே சொல்றீங்க? அதான் நான் கேக்குறேன். ரெண்டுமே ஒண்ணுதான். ரெண்டு ஒண்ணுதான். பாரத் இந்தியா ஒத்துக்க மாட்டேங்கிறீங்க. ரெண்டு ஒண்ணுதான்றப்ப நான் எதை யூஸ் பண்ணா உங்களுக்கு என்ன வந்தது? இந்தியாங்கிற பேரை ஏன் மறுக்கறீங்க? இந்தியாங்கிற பேரை மறுக்கல. பாரத்ங்கிற பேரை யூஸ் பண்ணும்போது இந்தியாங்கிற பேரை மறுக்கிறதா எங்க நீங்க நினைச்சீங்க? பகவத் மறுத்திருக்காரு. அவர் பேச்சு பூரா மறுக்கறாருங்க. இந்தியா பாரத்ங்கிற வார்த்தை அது கான்ஸ்டிடியூஷன் வார்த்தை. நீங்க கான்ஸ்டிடியூஷனை ஒத்துக்க மறுக்கறீங்க. என்ன சொல்லிருக்காரு? கான்ஸ்டிடியூஷனை ஒத்துக்க மறுக்கறீங்க சொல்றாரா இல்லையா? உங்க கட்சி